திருமணத்தின் போது தங்க நகை, பணம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வரதட்சணையாக கேட்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கு ஒருவர் தனது மகனுக்காக கிட்னியை வரதட்சணையாக கேட்ட சம்பவம்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது. பொதுவாக மனித வாழ்வில் திருமணம் என்பது கலாச்சார ரீதியாக நடைபெறக்கூடிய ஒரு சடங்கு முறையாகும். ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றனர். ஒரு சிலரோ இருவீட்டாருடன் சம்மதத்துடன் நிச்சயித்து திருமணம் செய்து கொள்கின்றனர். இப்படி நிச்சயித்து திருமணம் செய்யும் போது பெண் வீட்டாரின் வசதியை பொறுத்தே வரதட்சணையாக பணம், நகைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி உள்ள சூழலில் பீகாரில் மணப்பெண்ணிடம் மாமியார் வரதட்சணையாக ஒரு உறுப்பை கேட்ட சம்பவம்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது. வடக்கு பீகார் முசாஃபர்பூர் பகுதியை சேர்ந்த தீப்தி என்ற பெண் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில், எனக்கு 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆரம்பத்தில் எனது திருமண வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்றது. பிறகு எனது மாமியார் நாட்கள் செல்ல செல்ல என்னை மனரீதியாக துன்புறுத்த தொடங்கினார். உடல் ரீதியாகவும் தாக்கினார். அது மட்டுமின்றி எனது பெற்றோர் வீட்டிலிருந்து ஒரு பைக் மற்றும் பணத்தை கொண்டு வர சொல்லி மிரட்டினார். அதை என் பெற்றோரால் கொடுக்க முடியவில்லை. அதை கொடுக்க முடியாத போது என்னுடைய மாமியார் என் சிறுநீரகங்களில் ஒன்றை நோய்வாய்ப்பட்ட தனது கணவருக்கு தானம் செய்யுமாறு கட்டாயப்படுத்த தொடங்கினார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேசியுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்ட தீப்தி கணவரிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என கூறிவிட்டார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தீப்தியின் மாமியார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.